இன்ட்ரோ கொடுக்குற ஒரு செஃப் வந்து விண்டேஜ் விக்கி வந்து காலேஜ் போயிட்டார். ஆஃபீஸில் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், தேவா அண்ணன், பெரியவர், பெரிய மனுஷன், அவர் நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன். சமைக்கலாம் இந்த வரேன் உடனே விட்டேன். நம்ம சமையல் அப்படி ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அரமண்டியன் பாரத், அப்புறம் நான்வெஜ்ஜே சாப்பிடாத விஜய் மணி, அப்புறம் தில்லு தினேஷ், இவங்க எல்லாமே பிரியாணி கேட்டாங்க. கைத்தொழில் சுத்தமாக இருக்கும், ஆளுக்கு எல்லாருமே கைத்தொழில் சுத்தமாக. இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்துல எல்லாருமே டீ டம்ளர்ல உப்பு சாறு குடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சாருக்கு இதுலதே வேணும். சண்டே நான் கிரிக்கெட் வர பேரு. வெல்கம் பேக் மகளே. மீண்டும் இந்த கேப் செஃப்ஸின் சாட்டர்டே சமையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, அது இன்றைக்கி கேப் செஃப்ஸ் வந்து இன்ட்ரோ கொடுக்குற ஒரு செஃப் வந்து விண்டேஜ் விக்கி வந்து காலேஜ் போயிட்டார். லீவ் போடுறான்னா லீவ் போடல, காலேஜ் விட்டு போயிட்டான். என்னன்னு தெரில. நார்மல் டேஸ்லேயே காலேஜ் போக மாட்டார். இன்றைக்கி என்ன காலேஜ் போகிறேன்னு காலேஜ் போயிட்டார். சரி ஓகே, ஒரு செஃப்பில் என்ன மறுபடியும் ஒரு செஃப் இருக்குல்ல. லாஸ்ட் டைம் பிரியாணி பண்ண மாதிரி இந்த டைம் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் சமைக்கலை, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆட்கள்லாம் சமைக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப் செஃப்ஸ் அடுத்த வெர்சன் இவங்க தான். வாங்க, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க பயப்படாம சொல்லுங்க. என் பேர் தெரியும்ல. பேர் தெரியாதா? என் பேர் தான் தெரியும்ல. உன் பேர் தெரியும் இல்லையா? சொல்லுங்க. தெரியும்ல. இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி வித் இட்லி. புது காம்பினேஷன். புது காம்பினேஷன் ஏதாவது சாப்பிட்டுருக்காங்களே, நீங்கள் என்ன உங்களுக்கு புது காம்பினேஷன் அப்படி சொல்லுங்க வியாபாரமா. என்னங்க என்னங்க? சரி, என்ன பண்ணுறீங்க இப்போ? வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கிறேன். வெங்காயம் வெட்டுறீங்க? இதெல்லாம் இப்படி வெட்டும்போது எடுக்கணும். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம், முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தேங்காய். இது கூட 1/4 கிலோ மட்டன். இதுதான் மட்டனுங்க. எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு மட்டன் எடுத்து வரலாம். சனிக்கிழமை மட்டன் போட மாட்டாங்கன்னு நினச்சா சனிக்கிழமை மட்டன் போட்டாங்க. நம்ம ஆஃபீஸில் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், தேவா அண்ணன், பெரியவர், பெரிய மனுஷன், அவர் நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன். அவர் தான் சொன்னார், இந்த கடைக்கு போனீங்கன்னா காலையில் மட்டன் இருக்கும், எல்லாமே இருக்குன்னு. அந்த கடைக்கு போனால் காலையில் ஒரே பனி மூட்டம். என்னது இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரியான பனி மூட்டம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன், பயங்கரமாக இருந்துச்சு. காலையில் அருமையான ஒரு வியூ, அருமையான ஒரு பயணம். ஒரு ஊட்டிக்கு போன மாதிரி. சூலூரில் இருந்தோம், ஆனால் ஊட்டிக்கு போன மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அவருக்கும் குளிரும் இல்லை. எம்எஸ்டி இதான் வட்டி குடிக்கிற கடை. ஊட்டியோட பயமா இருக்கு. ஆமா, முன்னாடி ஒண்ணுமே தெரியல. ஒரு வண்டி போகுது, அந்த லைட் ஒன்றும் தெரியல. மறுபடியும் போயிட்டு லாஸ்ட்டில் அந்த மட்டனை எடுக்க முடியல. மட்டனை கடையில் ஒன்றுமே தெரியாமல் மறுபடியும் தேவானி வீட்டுக்கே வண்டியை விட்டாச்சு. போய் தேவானி வீட்டில் பார்த்துட்டு அப்படியே அங்கே டீ போட்டு கொடுத்தாங்க தங்கச்சி. டீயை குடிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டோம். பிறகு வந்து நம்ம விண்டேஜ் விக்கிய காலேஜ் அனுப்பிவிட்டு அப்படியே போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். 1/4 கிலோ தான், 200 ரூபா. நல்லா வெட்டி கொடுத்தாரு அந்த அண்ணன். எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த இடையாக போட்டு கொடுத்தாரு. அருமையான ஒரு கடை. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்னென்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பசி வந்துச்சுன்னான்றது. சரி ஓகே, முட்டை வாங்கிட்டு வந்து முட்டையை வேக வச்சு சாப்பிட்டு அப்படியே அடுத்து மட்டன் கிரேவி, இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நம்ம இவ்வளோ சமைக்கிறது, இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு இவங்க வந்து சமைக்கிறத நினச்சா உண்மையாகவே எனக்கு பெருமையாக இருக்குது. கொண்டா வெட்டுறேன். ஏன் நானே வெட்டிக்கிறேன். ஏன் அப்படி? நான் தான் சமைக்க போகிறேன். நீ சமைச்சா இந்த வெட்டுவியா? அப்போ நான் போய் ரெஸ்ட் எடுவா?
சமைக்கலாம். இந்த வரேன். உன்னை எங்க விட்டேன்? போன வாரம் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு எங்கள் கேப்டன் அதை கண்டுக்கவே இல்லை. அவ்வளோதான் என் மரியாதை. கழுவு இந்த எடுபடி வேலை பார்க்கறதுக்கு நீ வச்சிருக்கியா? நீ ஏன்னா எடுபடி வேலை பார்த்துதான் ஆகணும், சரியா? கழுவிட்டேன். கழுவிட்டீங்களா? என்ன பண்ற? இந்த சேனல் யூடியூப் சேனல்ல இப்படி தான் வைப்பாங்க, அது மாதிரி நானும் எடுத்து வைக்கிறேன். இது என்ன சேனல்? இல்ல மற்ற வீடியோஸ்ல அப்படி எடுத்துப்பாங்க, நம்மளும் வைப்போம். புதுசா கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் உள்ள போட்டு கழுவி விட்டுட்டு தான் காட்டணும். எதுக்கு தானோ? சரி விட அப்ப காட்டாத. நம்ம என்ன சமைக்கிறோம்னு சொல்லணும். இந்த ஒன்னே மாதிரி போன வாரம் வீடியோ போட்டார் பாத்தீங்களா, என்ன சமைச்சு எப்படி பண்ணேன்னு ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை யாரும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன் உன்னை மாதிரி யாரும் டேஸ்ட்டாக சமைச்சிடக்கூடாதுன்னு தானே பொறாமப்பட்டேன். ஆனால் யாரும் டேஸ்ட்டாக சமைக்கக்கூடாதுன்றத ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம சமையல் அப்படி ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி சமைக்கும் போது லாஸ்ட்டில் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2-3 பசங்கள்லாம் பிரியாணி கேட்டிருந்தாங்க. அவன் அரமண்டிய பாரத், அப்புறம் நான்வெஜ்ஜே சாப்பிடாத விஜய் மணி, அப்புறம் தில்லு தினேஷ், இவங்க எல்லாமே பிரியாணி கேட்டாங்க. பிரியாணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிலோ கறி, 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க, சமைச்சு நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம், சரியா? வித் சார்ஜ் வித் ஜிஎஸ்டியோட, சரிங்களா? இதர ஜாமான்களுக்கு தான் அதான் ஜிஎஸ்டி போடுறோம்ல, ஜிஎஸ்டி போட்டு அதுலேருந்து காசு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் அதெல்லாம் இல்லை, இன்னும் இருக்கு. நான் இவ்வளோதான் பேசி காட்டுவேன், எடுத்து வைக்க வேண்டிய இடம் இல்லை. தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு என்ன தெரியும்? இங்க வை, இங்க உள்ள வைக்கவா? நாங்க எண்ணெய் அளவா தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா இதுவே அதிகம். அளவு என்னங்க காக்குலாக்கு தாண்டி போயிட்டு இருக்கு. அடுத்து பட்டை, கிராம்பு 2, 1 ஏலக்காய் போதும், ரொம்ப ஃப்ளேவர் ஆயிரும். 1 ஏலக்காய், முந்திரி இப்பயே போடக்கூடாது. காக்குலா அப்படியே கறி தான் பார்த்து போடு. 1/4 கிலோ கறிக்கு அளவாவே போடுங்க. போடுறோம், போடுங்க, சரிங்களா? போடுங்க. இது இப்ப போடக்கூடாது, இது இருக்கு. கடுகுளுந்து போடல, இதெல்லாம் போட மாட்டாங்க, நீ எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணீங்க. கடுகுளுந்து போடாம எடுத்து சமைப்பேன். ஏய், நான்வெஜ்ஜுக்கு கடுகுளுந்துலாம் போட மாட்டாங்க, கொஞ்சம் கசா கஷ்டமா இருக்கா? கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஏன்? ஏன்னா நம்ம அரைக்கப்போ யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டா தூக்கம் வந்துடும், போதை ஆயிரும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அது மாதிரியா? அப்புறம் என் கம்பெனியில் இருக்காங்க, எங்கள் கம்பெனியில் இருக்காங்க 2 பேர், சின்னவனே பெரியவனேன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இது கோயம்புத்தூர் தான், இல்லை இதெல்லாம் கொடுத்தாங்க வேணாம். ஐயோ அள்ளி போடு. போயிருக்கு, எப்படி செய்யணும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீர், கசகசா, அன்னாச்சி பூ, 1 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அந்த இலை, பிரிஞ்சி இலை, முருங்கை இலையா? பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு பிறகு வரவா வதக்கணுக்கு பிறகு வெயிட் பண்ணு, வதங்க. நம்ம வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரோம். தேங்காய் சில்லு கொஞ்சம் வேணும்னா அவங்களுக்கு தேவை என்றால் தேங்காவை நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. குட்டியாக இல்லை, கொஞ்சம் அது குழம்போட சாப்பிட நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால நான் நீட்டமானா நீளமா எவ்வளோ நீளம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட கொஞ்சம். இது பள்ளிப்பாளையம் மட்டன் கிரேவி. அப்போ
அப்படியெல்லாம் கிடையாது. இது எனக்கு பிடிக்கும் சாப்பாடுல தேங்காய் சாப்பிடும்போது. சாப்பாடுல போட வேண்டியது நான் போய் குழம்புல போடுறேன். குழம்புல தான் அப்படியே காமெடி பேசக்கூடாது, அடிச்சு போடுவேன். வாய் எதுக்கு வளருது? சாப்பிடல. முட்டை சாப்பிட்டது யாரு? எது போட்டாலும் வாஷ் பண்ணிட்டு போடுங்க சரிங்களா? இதே பக்கத்துல ஒருத்தர் கேமரா பிடிச்சி நிற்பாரு, அவனால சுத்தம்னு இதை இந்த விட இந்த காலேஜ் போயிருக்கேன், அவன் அதை விட மோசமான ஒருத்தர். இது வெங்காயம் வதக்கும் போதே போட்டுட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் அந்த இதில் ஃப்ரை ஆகும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். கேரளா மட்டன் கிரேவியா? அப்படியெல்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதே. எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, நீங்க தண்ணி கம்மியா விட்டு பண்ணிக்கோங்க. அதை காட்டு கொஞ்சம் பாருங்க. செஃப் சமையல் பாருங்க. இது இஞ்சி பூண்டு இல்லை, இஞ்சி தண்ணி. இஞ்சி பூண்டு தண்ணி ஊத்துக்க. இஞ்சி பூண்டு தண்ணியா? சரி ஏதோ ஒண்ணு சரிங்களா. இஞ்சி கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தண்ணி ஊற்றியாச்சு. அந்த சைடில் ஒட்டியிருக்காங்க, எடுத்து நல்லா வலிச்சு விட்டுருணும். ஏன்னா எல்லாம் அங்கே ஒட்டியிருக்கு. கை கழுவு சுத்தமாக இருக்கணும். வாழ்க்கை எல்லாருமே கை கழுவு சுத்தமாக. சிம்மில் வச்சுதான் வதக்கணும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு கருகி போகும். நீங்கள் நினைப்பீங்க அங்கே எங்கே இருக்குது கருகன்னு. இருந்தாலும் 1/4 கிலோ கறிக்கு 1/2 கிலோ இன்க்ரீடியன்ஸ் தான். இது 1/4 கிலோ நம்ம தண்ணியாக வைக்க போகிறோம், ஏன்னா இட்லி சாப்பிட போகிறோமா. அப்போ தண்ணியாக வச்சோம்னா இட்லிக்கு நிறைய நல்லா பெசஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். அப்போது இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறணும் சரிங்களா. கெட்டியாக வைத்தீங்கன்னா அது கவுந்து போட்டுக்கலாம். தண்ணின்னா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நீ கொஞ்சமாக போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சா பச்சை தண்ணி சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு உப்புச்சாறு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புக்கு பண்ண போகிறோம். உப்புச்சாருன்னா என்னது? உப்புச்சாருன்னா என்ன சொன்னாங்க? உப்புச்சாருன்னா அதான் என்னது? அதான் என்ன நோட் பயிற்சி. அதான் உப்புச்சாரு. உப்பா இருக்கிற சாரு மசாலா போடாம ஃபர்ஸ்ட் சூப்பு. சூப் அப்படி சொல்லுங்க. சூப்பு அது சூப்புலாம் கிடையாது, உப்பு சாறு தான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மசாலா போடாம. உப்பு சாருன்னா அப்படி இல்லை. ஏய் அதாவது உப்பு சாருன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பா இருக்கிற சாரு உப்பு சாரு. ஐயோ இங்க வாங்க நானே சொல்றேன். நம்ம இதெல்லாம் வதக்குறோம்ல, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கிட்டு இதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குவோம். உப்புச்சாறு கொஞ்சம் காரமா வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வேண்டாம்னா அப்படியே போட்டாலே நல்லா தான் இருக்கும். தக்காளி போட்டு வதக்கணும், வதக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டு அது நான் பண்ணும்போது சாறு இல்லை கறி போடணும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி பார்க்குறேன் வதங்கிடுச்சு, நல்லாவே இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி வந்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிங்கன்னா வேகமா வதங்கிரும் சரிங்களா. கை கழுவா முள்ள விட்டுட்டேன். கை கழுவுனதான் அவன் கொண்டு போடுவேன். இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வேகமா வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகுதான் உப்பு தக்காளி போடணும், இல்லைன்னா தக்காளியோட புளிப்பில் வந்து வெங்காயம் வதங்காது. இப்போ உப்பு போட்டாச்சு. நாங்கள் கழுவி தான் யூஸ் பண்ணுவோம். இது கை கழுவிட்டேன். ஏய் இங்க வா. சுத்தமானவங்க உலகத்துலேயே சுத்தமானவங்க யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. அப்புறம் கூட்டி வச்சுட்டு வதக்கிங்கன்னா வேகமாக வதங்கிடும். அது வதங்கட்டும். நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து இது மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதை கவிச்சி ஸ்மெல் அதிகமாக வராது அதனால். அதுக்கப்புறம் மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எதுவுமே போடலை, ஏன்னா உப்புச்சாறு எடுக்க போகிறோம் அதனால். ஏன்னா ஏன்னா என்னது ஏன்னா என்னமோ ஏன்னா சொன்ன கறிக்கு மசாலா எதுவும் போடலை, உப்புச்சாறு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் ஏன்னா கவுசூரிய தமிழ்லாம் பேச முடியாது, வேண்டாத்தையும் பேச முடியும். கேட்குறேன்னா கேளு அவ்வளோதான் சரியா. சும்மாலாம் குறை சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. நான்லாம் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது, குறை சொன்ன அக்செப்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஒரே அப்பதே பார்த்துக்கோ. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க.
எனக்கு கொஞ்சம் சார் போதும். இன்னும் தண்ணி ஊற்றி குழம்பு சேர்த்து வச்சுக்கிறா. இரு, எனக்கு தெரியும். சும்மா சும்மா பேசிட்டே இருக்காத. நான் தானே சமைக்கிறேன், எனக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம், அல்லவா? ரொம்பவும் வேண்டாம், இதுவே போதுமான அளவு தான். எத்தனை பேருக்கு போதுமான அளவு? சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவு. அவங்க தான், அவங்களுக்கே தெரியல யாருன்னு, பாவம். இல்லை, நீ ஜீவானா என் பேரு சமந்தா. சரி, அடிச்சு விடுவாங்க. நான் ஜீவான்னா நீ சமந்தாவா? வாய்ப்பே இல்லை. நான் சத்யா மட்டும்தான். உன் வயசுக்கு சமந்தா ஆகுது. ஏன் பேசணும்? என் பேர் சத்யா மட்டும்தான். சரிங்களா? அவர் சொல்றதெல்லாம் நம்பி கமெண்ட்ல கழுவி ஊற்றிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா நாங்களே கழுவி ஊற்றிட்டோம் கறியை. ஓகே, நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் விசில் வந்ததுக்கப்புறம். அவ்வளோதானே? ஓகே, அது வந்து விசில் வரட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்ல வெயில், காலையில் நல்லா பனியாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? ஜம்முன்னு கும்முன்னு பனியாக இருந்துச்சு. எதுக்கு எங்கே போனாலும் என் கூடயே வர்ற? என்னன்னா, நான் எங்கே போனாலும் ஏதாவது பற்றி அவங்கள பற்றி பேசிட்டு வந்ததுக்காகவே என் பின்னாடி வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓரணி பயங்கரமாக பேசுவார். இது ஒரு பொழப்பு. ஆமாம், இன்னும் உலகண்டாது. இது மனுஷங்க வரணும். மனுஷனாவே நம்ப மாட்டாங்க. மனுஷனை அதை நம்பவே நம்பாதீங்க. சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. ஓகே, பாய், டேக் கேர். விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். உப்புச்சாறு ரெடி. அப்போ சாப்பிட முடியாதா? இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்துல எல்லாருமே டீ டம்ளர்ல உப்பு சாறு குடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சாருக்கு இதுலதே வேணும். எதா இருந்தாலும் டீ டம்ளர்ல வேணும். சுட போது சுட்டு நான் கீழே போட்டு உடைக்கிறேன். கீழே குண்டே விடுவேன். தூக்கு கீழே வச்சு ஊத்து. கறியெல்லாம் வேணாம்ல? கறியெல்லாம் நான் உப்பு சாறு. இதுவே டீ மாதிரி இருக்கா? உப்புச்சாறு அதெல்லாம் கொழுப்பு மேல நல்லா. ஒரு கறி போடுறேன், சாப்பிட்டு பார்த்து. கொழுப்பு உனக்கு தான் இருக்கு. கறி வேணாம், உப்புச்சாறு மட்டும் போதும். ஒன்று சாப்பிட்டாங்க அவன் சொல்லிப்பாரு. இந்தா உப்புச்சாறு டீ டம்ளரில் குடிச்சா என்ன இருக்கும்? நல்லா தான் இருக்கும். எதாக இருந்தாலும் டீ டம்ளரில் குடிப்போம். உப்புச்சாறு, எதா இருந்தாலுமா? உப்பு இல்லாத சாறு. இது பெப்பர் போடல, நான் பச்சை மிளகாய் போடல. காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால நான் இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கூட காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறியா? பெப்பர் போட்டால் காரமாக இருக்காதா? பைத்தியம் காரா, குழம்பு காரம் சாப்பிட மாட்டோம்ல. இப்படிதான் வாழ்க்கை. இது கேஷுவலா பேசுறது. நீ இப்படித்தான் சொல்லி சொல்லி அது ரொம்ப பதிவு பண்ற அந்த இடத்துல. இப்படி வைறாங்க பாத்துக்கோங்க. நடிக்காதீங்க வா. உப்புச்சாறுல பெப்பர் போட போறோம். காரமா குடிப்பாங்க இவங்க, அதனால. இவங்க எங்க வீட்டுக்காரங்க. நாங்க இது வீட்லயே நாங்க அரைச்சு வச்சுப்போம், வெளியெல்லாம் வாங்க மாட்டோம். போட்டு நான் போட்டேனா? நீ பாத்து. அது ஒன்றும் இல்லை, விக்கல் நல்லா உப்புச்சாறு நல்லா கும்முன்னு இருந்துச்சா, அதனால அது அப்படியே கொஞ்சம் விக்கல் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இட்லி சட்டி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஜம்முன்னு கும்முன்னு இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க. இதுதான் இப்படி தான் இட்லி, பஞ்சகோண்டு இட்லி. உண்மையாகவே இவங்க சமைக்கிறதுலேயே ஒரு அருமையான ஒரு இதெல்லாம் இந்த இட்லி நல்லா பஞ்சுவோடு இருக்கும், ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். வெட்டிக்க போது பாரு. என்ன அது நீ வச்ச குழம்பா? இல்லை இப்போ மசாலா எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. அது வந்த பிறகு ஒரு
எங்கள் குக்கர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் இன்னொரு 5 விசில் விட போகிறேன். அதுக்கப்புறம் இட்லி வச்சாச்சு. இட்லி வந்து தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு வச்சிங்கன்னா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க. இட்லி வச்சுட்டு இட்லி நல்லா பஞ்சாக வரும் பாருங்களேன். அப்போ வர்றோம். இது வேறு தான் என்னது நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இன்னும் இது இன்னும் 2-3 விசில் விட்டீங்க, எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா ட்ரை ஆயிடும். ஒரு சுக்கா மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே நல்லா சாப்பாடுல பெசன் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். இட்லி தான் சாப்பிட்றோம், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஆ இதே இது சாப்பாட்டுக்கும் நல்லா தான் இருக்கும். ம் புரியல. வாடை என்ன நல்லா வடதை அடிக்குது. சாப்பிடலாமா? பசிக்குது. எடுத்து போடு. மதிய சாப்பாடாமா? அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. மதியத்துக்கு யாராவது இட்லி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நான் சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவேன். எனக்கு இட்லி மட்டும் தான் கிடைக்கும். இட்லி மட்டும் தான் பிடிக்கும். சாரி, இட்லி தான் பிடிக்கும். இட்லி குழம்பெல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். மதியம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும், சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இட்லியும் நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரியாக்ட் பண்ணிருப்பேன். நான் பார்க்குறேன், ஒரு ரியாக்ட் பண்ணல. இட்லியும் குழம்பெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். என்ன விக்கிக்கு தான் கொடுத்து வைக்கல, விண்டேஜ் விக்கி கொடுத்து வைக்கல. நினச்சிட்டே இருப்பேன் காலேஜில், ஐயோ நேரம் குழம்பு சாப்பிட்ருப்பாங்களே அப்படின்ட்டு. செம்ம சாப்பிட்டா வந்துடும் கறி. நாங்கள் வந்து பொய்யெல்லாம் பேச மாட்டோம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா தான். ஓகேவா? இன்னும் குழம்பு சாப்பிட்டு இல்லை ஆட்டுக்கறி குழம்பு ஏதாவது ஃபங்க்ஷனில் ஊரில் கடை விட்டு இது மாதிரி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஹோட்டலுக்கு போனாலும் மட்டன் சாப்பிட மாட்டோம், ஏன்னா ரேட் அதிகம். நல்ல மாதிரி அழுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாட்டர்டே கேப் சிப்ஸோட இட்லியும் மட்டன் குழம்பும். இட்லி பத்தலை, இப்போ லாஸ்ட்டில் ஒரு தோசை. நல்லா இலவும் வெள்ளாட்டுக்காரியை பார்த்து 1/2 கிலோ வாங்கிட்டு நல்லா குக்கரில் விட்டு விசில் விட்டு அடித்து சாப்பிட்டுன்னு வச்சோமே, செம்ம போதே ஆகும். ஓகே, அடுத்த வாரம் ஒரு புது ட்ரெஸ்ஸோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறோம். புது டிஷ் தான், பழசு தான். நாங்கள் பண்ணுறது புதுசு, நமக்கு புதுசு, எங்களுக்கு புதுசு. ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கும். எங்கள் கேப் சிப்ஸோட டிஷ்ஷில் புதுசு, ஏன்னா நாங்கள் கேப் சிப்ஸ். இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஜாலியாக. சாட்டர்டே செஞ்சு சாப்பிடுங்க. சண்டே நான் கிரிக்கெட் விளாட போயிருக்கேன்.